ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்திச் செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்புப் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் புளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. புளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.